ஆமென். அப்ப வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நீ சபைக்கு வந்திருக்கிறியா, உன் பாவ வஸ்திரத்தை கர்த்தர் நீக்கி போட்டு உனக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு நீங்க கடந்து போனோம், பரிசுத்தத்தோடு நீங்க திருச்சி வைக்க வரணும், பரிசுத்தத்தோடு வாழணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அதே போல மோதிரம், எப்படி மகன் இளைய மகன் வரும்போது அவனுக்கு என்ன ஆச்சு, ஒரே அழுக்கு, ஒரே நாத்தம். ஆனா பாருங்க, தகப்பன் என்ன பண்றாரு, அந்த அழுக்கு அந்த நாத்தத்தை அவர் பார்க்கவே இல்லை, ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறாரு. பார்க்கவே அலங்கோலத்தை பார்க்கிறார். ஐயோ, என் மகன் எப்படி ராஜா வாழ்க்கை வாழ்ந்தானே, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தானே, இன்னைக்கு பாவத்தை சிக்கி நாட்டம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கானே, முதல்ல அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு வஸ்திரம் இல்லை,